ஃப்ரெண்ட்ஸ், டுடே சஷ்டிகா சமையலில் என்ன பார்க்க போறோம்னா இட்லிக்கு மாவு எப்படி அரைக்கலாம் அப்படிங்கிறத ஃப்ரெண்ட்ஸ் பார்க்க போறோம். வாங்க எப்படி அரைக்கலாம்னு பார்க்கலாம். இப்போ பார்த்தீங்கன்னா அளவு மெஷர் பண்ணுறதுக்கு நான் ஒரு கிளாஸ் டம்ளர் எடுத்துருக்கேன் ஃப்ரெண்ட்ஸ். ஒரு சின்ன டம்ளர் தான். இந்த டம்ளரில் என்ன அளவு எடுத்துக்கலாம் அப்படிங்கிறத சொல்கிறேன், வாங்க பார்க்கலாம். இப்போ பார்த்தீங்கன்னா இந்த ஒரு கிளாஸில் ஒரு டம்ளர் உளுந்து எடுத்துருக்கிறேன் ஃப்ரெண்ட்ஸ். இது கடையில் வாங்கின உளுந்து தான். நீங்கள் வீட்டில் வச்சுருந்தீங்கன்னா அந்த உளுந்து கூட ஆட் பண்ணிக்கலாம். ஒரு டம்ளர் உளுந்து எடுத்துருக்கேன். இப்போ ஒரு டம்ளர் உளுந்து எடுத்து வச்சுருக்கேன் ஃப்ரெண்ட்ஸ். இப்போ ஒரு டம்ளர் உளுந்துக்கு 4 டம்ளர் இட்லி அரிசி எடுத்துக்கலாம் ஃப்ரெண்ட்ஸ். 1க்கு 4 அப்படிங்கிற விகிதத்தில் தான் ஃப்ரெண்ட்ஸ் நம்ம எடுத்துக்கணும். இப்போ இந்த இட்லி அரிசி 4 டம்ளர் போட்டுக்கலாம். 2 டம்ளர், 3, 4. இப்போ பார்த்தீங்கன்னா 4 டம்ளர் இட்லி அரிசி எடுத்து வச்சிருக்கேன் ஃப்ரெண்ட்ஸ். ஒரு டம்ளர் உளுந்துக்கு 4 டம்ளர் இட்லி அரிசி எடுத்திருக்கேன் ஃப்ரெண்ட்ஸ். நீங்கள் அதே கடையில் வாங்கின அரிசியோ இல்லைன்னா ரேஷன் அரிசி அப்படின்னா இன்னும் கொஞ்சம் எக்ஸ்ட்ரா உளுந்து ஆட் பண்ணிக்கணும். ஆனால் நம்ம இட்லி அரிசி எடுத்துக்கிறதுனால 1க்கு 4 அப்படின்னு போட்டிங்கன்னாவே கரெக்டாக இட்லி பஞ்சு போல் வரும் ஃப்ரெண்ட்ஸ். வாங்க இதை எப்படி அரைச்சி எடுக்கலான்னு பார்க்கலாம். இப்போ எடுத்து வச்சிருக்க 1 கப் உளுந்தை 2 டைம் நல்லா அலசிட்டு 2 மணி நேரம் ஊற வச்சுக்கலாம் ஃப்ரெண்ட்ஸ். அதே மாதிரி அரிசியையும் ஊற வச்சுக்கலாம். இப்போ பார்த்தீங்கன்னா உளுந்து அரிசி ரெண்டையும் ஊற வச்சிருக்கேன் ஃப்ரெண்ட்ஸ். ஒரு 2 மணி நேரம் ஊறட்டும். அதுக்கப்புறம் நம்ம அரைச்சி எடுத்துக்கலாம். இப்போ பார்த்தீங்கன்னா 2 மணி நேரம் ஆயிடுச்சு ஃப்ரெண்ட்ஸ். இப்போ உளுந்து நல்லா ஊறி வந்துருச்சு. இப்போ இந்த உளுந்தை பார்த்தீங்கன்னா நம்ம கிரைண்டரில் போட்டு அரைச்சி நல்லா எடுத்துக்கலாம். இப்போ பார்த்தீங்கன்னா கிரைண்டரில் ஆட் பண்ணிட்டோம் ஃப்ரெண்ட். இப்போ கொஞ்சமாக தண்ணி ஊற்றி நல்லா அரைச்சி எடுத்துக்கலாம். ரொம்ப தண்ணி ஊற்ற வேணாம், உளுந்துக்கு கொஞ்சமாகவே தண்ணி ஊற்றிக்கலாம் ஃப்ரெண்ட்ஸ். உளுந்து நல்லா அரைப்பட்டு வரட்டும். இதை ஒரு மூடி போட்டு மூடி வச்சிடலாம் ஃப்ரெண்ட்ஸ். இப்போ பார்த்தீங்கன்னா உளுந்து நல்லா அரைவட்டு வந்துருச்சு ஃப்ரெண்ட்ஸ். இதை இன்னொரு பாத்திரத்துக்கு மாற்றிக்கலாம். இந்த பக்குவத்துக்கு நம்ம அரைச்சி எடுத்துக்கணும். உளுந்தை துதியாக இல்லாமல் நல்லா நைஸாக அரைச்சிக்கணும் ஃப்ரெண்ட்ஸ். உளுந்து மட்டும் நல்லா நைஸாக அரைச்சிக்கணும். அப்போ தான் இட்லி நல்லா பஞ்சு போல் வரும். இப்போ இதை ஒரு பாத்திரத்துக்கு மாற்றிக்கலாம். இப்போ பார்த்தீங்கன்னா உளுந்து நல்லா அரைவட்டு வந்துருச்சு ஃப்ரெண்ட்ஸ். இதை ஒரு பாத்திரத்துக்கு நம்ம மாற்றிட்டோம். இப்போ நம்ம எடுத்து வச்சிருக்கிற அரிசியும் கிரைண்டரில் போட்டு நம்ம அரைச்சி எடுத்துக்கலாம். இப்போ இது கூடவே பார்த்தீங்கன்னா கொஞ்சமாக தண்ணி ஆட் பண்ணி இதையும் நைஸாக அரைச்சி எடுத்து வச்சுக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ். ரொம்ப நைஸாக அரைக்கணுங்கிறது இது கிடையாது. கொஞ்சம் உளுந்தை விட கொஞ்சம் குறைன்னு இருக்கிற மாதிரி நம்ம அரைச்சி எடுத்துக்கலாம் ஃப்ரெண்ட்ஸ். இப்போ பார்த்தீங்கன்னா அரிசி நல்லா அரைவட்டு வந்துருச்சு ஃப்ரெண்ட்ஸ். இதை நம்ம உளுந்து அரைச்சி எடுத்து வச்சிருக்கிற பாத்திரத்தில் இதையும் நம்ம ஊற்றிக்கலாம். இப்போ பார்த்தீங்கன்னா அரிசி உளுந்து ரெண்டையும் நம்ம ஆட் பண்ணிட்டோம் ஃப்ரெண்ட்ஸ். இப்போ இது கூட நம்ம தேவையான அளவு உப்பை ஆட் பண்ணிக்கலாம். இப்போ இது கூட தேவையான அளவு உப்பை ஆட் பண்ணி இதை நல்லா கையை வச்சு கரைச்சி எடுத்துக்கலாம் ஃப்ரெண்ட்ஸ். கரைச்சி இது பண்ணிக்கலாம். இப்போ பார்த்தீங்கன்னா மாவு நல்லா கரைச்சிட்டோம் ஃப்ரெண்ட்ஸ். இப்போ இதை மூடி போட்டு ஒரு 8 மணி நேரம் மூடி வச்சுக்குவோம். மாவு நல்லா பொங்கி வரட்டும். 8 மணி நேரம் கழித்து நம்ம பார்ப்போம் ஃப்ரெண்ட்ஸ். இப்போ பார்த்தீங்கன்னா மாவு ஆட்டி வச்சு 8 மணி நேரம் ஆயிடுச்சு ஃப்ரெண்ட்ஸ். இதை ஓப்பன் பண்ணி பார்க்கலாம். இப்போ மாவு நல்லா பொங்கி வந்துருச்சு ஃப்ரெண்ட்ஸ். இப்போ நம்ம இட்லி ஊற்றிக்கலாம். இப்போ பார்த்தீங்கன்னா இட்லி ஊற்றி வச்சாச்சு ஃப்ரெண்ட்ஸ். இப்போ எடுத்துக்கலாம். நல்லா வெந்து வந்துருச்சு இட்லி. இப்போ பார்த்தீங்கன்னா இட்லியை ஒரு பிளேட்டு கொட்டியாச்சு ஃப்ரெண்ட்ஸ். இப்போ பாருங்கள் இட்லி எவ்வளோ பஞ்சுன்னு பொஸ்ஸுன்னு வந்திருக்குன்னு. நீங்களும் இந்த அளவில் போட்டு இட்லி ஊற்றி பாருங்கள், சூப்பராக வரும்.
பிடிச்சிருந்தா லைக் பண்ணி ஷேர் பண்ணி கமெண்ட் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ்.